ஒரு அப்பாவாவும் ஒரு கட்சியோட தலைவராகவும் எனக்கே ரொம்ப பயமா இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுறாரு. இதுதான் வந்து எல்லாருமே என்னடா இது திடீர்னு ஒரு ஜம்ப் ஆகுது ஸ்பீச் அப்படின்னு யோசிச்சது. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, எனக்கே பயமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்ப கூட தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா ரூலிங் கவர்மெண்ட் வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சூஸ் பண்ணுங்க, அப்புறம் வந்து இந்த ட்ரக்ஸ் அதுல இருந்து ஜாக்கிரதையா இருங்க, பசங்க ஸ்டூடெண்ட்ஸ் அப்புறம் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் யங்ஸ்டர்ஸ் இவங்களெல்லாம் வந்து ட்ரக்ஸ்ல இருந்து பாதுகாக்க வேண்டியது கவர்மெண்டோட வேலை தான். தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அது பண்ணல, அதுல ஃபெயில் ஆயிட்டாங்க. இப்ப கூட அதெல்லாம் நிறைய நடந்துட்டு இருக்குது. ஆனா அதெல்லாம் பத்தி பேச இங்க வரல அப்படிங்கிற விஷயம் தான் பேசினாரு. திருப்பதி ஏதோ ஒரு படத்துல வந்து எல்லாம் பேசிட்டு அதுக்கு நான் இங்க வரல. அந்த மாதிரி பேசிக்கா அவரோட பாயிண்ட் என்னவா இருந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ட்ரக் மெனஸை வந்து கண்ட்ரோல் பண்ணாம விட்டுட்டாங்க. இது வந்து ஒரு கவர்மெண்டோட வேலை. ஆனா தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை பண்ணல. அது வந்து ஒரு அப்பாவாவும் ஒரு கட்சியோட தலைவராகவும், எஸ்பெஷலி அந்த அப்பாங்கிற வேர்டை ஸ்ட்ரெஸ் பண்றாரு. முன்னாடி இருக்கிறது எல்லாமே பேரண்ட்ஸ். எனக்கே ரொம்ப பயமா இருக்குது அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் அதிகமா போய், நீங்க முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, அவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ப்ராமிஸ் எனக்காக எடுத்துக்கோங்க. சே நோ டு ட்ரக்ஸ், சே